40 குடும்பம் 40 பேர் இறந்து போனாங்க, 41 பேர் இறந்து போனாங்க. அதை வச்சு அரசியல் பண்ணாங்க இல்லை, அவங்க நம்ம சரியான பதிலடி கண்டிப்பாக கொடுத்தே வேணாம், எந்த மாற்றமே கிடையாது. அது திமுக அரசாங்கம் சரித்தேன், நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரித்தேன். இது ஒரு நிறைய அள்ளு செல்லுகள் யூடியூப்பில் வந்து நிறையா பேசியிருக்கேன். இப்போ சீமான் வந்து ஒரு நாங்களாம் ஒரு அரசியல் தலைவரை பார்க்க மாட்டோம். காரணம்டா, ஒரு தமிழன் ஒரு தமிழ் நடிகன் வாராரு, வரும்போது வாரதுக்கு முன்னாடி என் தம்பி 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 தம்பிட்டீங்க, வந்த பிறகுண்டா இந்த பிண அரசியல் பண்ணிட்டு இருக்காரு சீமான். ஒன்று வேணாம், 2008 இலங்கையில் வந்து போர் உச்சமான நிலையில் இருக்கு. அப்போ சீமான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? நான் கேட்குறேன், சீமான் சொன்ன நீங்கள் வந்து 2008 போர் உச்சமான நிலையில் இருக்கு. தலைவர் பிரபாகரன் வந்து மிகப்பெரிய ஒரு படையை கொண்டு சிங்கள படையை நோக்கி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் அப்போ வந்து ஜாலியாக இருந்தீங்க. அந்த என்ன மாதிரி ஜாலியான்றதை சொன்னாலும் உங்கள் மரியாதை வந்து சரிங்களா? நீங்கள் உல்லாசமாக இருந்தீங்க. நாங்கள் என்ன செஞ்சு தெரியுமா? 2008 நாங்கள் வந்து போர் நிறுத்தம் வேண்டும் சொல்லி எங்கள் தளபதி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க சரிங்களா? நாங்கள் தேனி மாவட்டத்தில் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம். அதுக்கான சாட்சியை பார்க்குறீங்களா? இதுதான் நாங்கள் உண்ணாவிரதத்துக்கு சாட்சிகள். 2008 நீங்கள் உல்லாசமாக ஜாலியாக சந்தோஷமா இருக்க காலத்தில் நாங்கள் வந்து களத்தில் நின்று போர் நிறுத்த வேணும்னு சொல்லி நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம். எல்லாம் இங்கே இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருந்தோம். எங்கள் தளபதி தலைமையில் வந்து சென்னையில் இருந்தாங்க சரிங்களா? இதுதான் எங்களோட நிலை. நீங்கள் நினைக்கவே கிடையாது நேற்று நான் வந்து அரசியல் பொண்ணை செஞ்சோம்னு. அதே மாதிரி நிறைய இடங்களில் வார்த்தை வித்தியாசம் நிறைய பேசுறீங்க. சீமான் அவர்களே, தேனி மாவட்டத்துக்கு வாடா மாப்பிள, உனக்கு நான் யாரு ஆட்டேன்டா, தேனி மாவட்டத்துக்கு வா. நீ மீட்டிங் போற இடத்துக்கு ஆப்போசிட் நான் மீட்டிங் போட்டு உனக்கு இழுச்சு தொங்க விட்டு நான் அக்காவை வச்சதுக்கு நான் தமிழை வெற்றி